ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாள். நான் இன்னும் குளிக்கல, ஒன்றும் செய்யலை. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலு, அதில் எக்ஸாமா அப்படிங்கிறதாங்காட்டி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு காலையிலே அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவும் நான் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இனிமேட்டு தான் குளிச்சுட்டு நான் சர்ச்சுக்கு போகிறேன். என்னோடய பிறந்தநாளுக்கு நான்வெஜ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கட்டாயமாக என்னோடய பிறந்தநாளுக்கு நான் நான்வெஜ் எடுக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் சாப்பிடவும் மாட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் வெட்டுறது, இந்த புது ட்ரெஸ் போடுறது, அது எதுவுமே நான் கொண்டாட மாட்டேன். ஏதாவது ஒரு நல்ல புடவை, எனக்கு பிடிச்ச புடவையை கட்டிட்டு பக்கத்தில் உள்ள சிறுமலை சர்ச்சில் போய் எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பேன். அது மீறி போனால் அப்படின்னா, என் கையில் கொஞ்சம் பைசா இருந்தது அப்படின்னா ஒரு 10 பேருக்கு ஏதாவது ஹோட்டலில் சாப்பாடு, இந்த மாதிரி தயிர் சாதம், தக்காளி சாதம், இப்படி ஏதாவது வாங்கி தருவேன். அவ்வளோதான், சிம்பிளாக தான் நான் பிறந்தநாள் கொண்டாடுவேன். பசங்களுக்கு மட்டும் ஏன் கிராண்டாக பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பசங்க ஆசைப்பட்றாங்க. அதனால் வந்து அவங்களுக்காண்டி கிராண்டாக பிறந்தநாள் கொண்டாடுவோம். அதே மாதிரி எங்களோட வெட்டிங் டே அன்றைக்கி பசங்களாம் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா புது ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டோம். நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஒரு கேக் மட்டும் வாங்கி வெட்டி பசங்களுக்கு கொடுப்போம். அவ்வளோதான், இப்படி தான் பிறந்தநாள் கொண்டாடுவோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் குளிக்கலை. இனிமேல் தான் பாப்பா இப்போ தான் ஸ்கூல் கிளம்பி போயிருக்கிறா. இனிமேல் தான் குளிச்சுட்டு நான் ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு போய் அங்கே போய் உட்காந்து மனசார வேண்டி, அதான் கோயிலுக்கு போனால் பாரம் கஷ்டம்லாம் தீந்துடும் அப்படிங்கிறதுக்காண்ட நான் கோயிலுக்கு போக மாட்டேன். நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். நான் கோயிலுக்கு போகிறது எதுக்காண்டினா, அங்கே போனால் மனசில் எவ்வளவோ பாரங்களோடு போவோம். அங்கே போய் உட்காந்து ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணுறப்போ மனசில் உள்ள பாரங்கள் எல்லாமே குறைஞ்சி, அதாவது தலையில் ஒரு 10 கிலோ வெயிட் இருந்து அதை இறக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்னோடய மனசு வந்து ரொம்ப லேசாகும். அதுக்காண்டி தான் வந்து நான் வந்து கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகிறேன். இன்றைக்கி சர்ச்சுக்கு தான் போகிறேன், பக்கத்தில் இருக்குது.